புதுக்கோட்டை நகர் பகுதியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு ஆதரவாக திமுக எம்எல்ஏ முத்துராஜா இருசக்கர வாகன பேரணி நடத்தியும் அங்குள்ள டீ கடையில் வடை சுட்டும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாக்கியராஜ். விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவிற்கு இன்னும் 4 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவேற உள்ளது. இதனால் பிரச்சார களம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது என்று சொல்லலாம். இந்த நிலையில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மதிமுக சார்பில் போட்டியிடும் துரை வைகோவுக்கு ஆதரவாக புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மச்சுவாடி, போஸ் நகர், அண்ணா நகர், அண்ணா சிலை, பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது கடந்த 10 ஆண்டுகளில் பெட்ரோல் விலை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டும் விதமாகவும் இந்திய கூட்டணி ஆட்சி அமைத்தால் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்பதை வலியுறுத்தியும் சைக்கிள் பயணம் செய்து தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து டீக்கடை ஒன்றில் தீப்பெட்டியை பற்ற வைத்து தீப்பெட்டி சின்னத்தை காண்பித்து டீ போட்டு கொடுத்தும் இதே போன்ற கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் மோடி சுட்ட வடை இதுதான் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக வடை சுட்டும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது திமுக, மதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வேட்பாளர் துரை வைகோவுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.